சொல்றதுன்னு தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடக்க போறதா என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த தப்பு நடக்காம என் குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கணுமா? என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. எந்த தப்பு நடந்துடக்கூடாது. உன்னதான் நம்பியிருக்கேன். நண்பா, அந்த பொண்ணு தான். ம். ஆனா பாவம், பார்க்கவே பாவமா இருக்குல்ல. பாவமா தான் இருக்கு. ஆனா இவள மாதிரியே தான் நம்மளோட பாஸோட மூஞ்சியும். ஆனா நம்ம பாஸை பார்த்தா மட்டும் ஏன்டா எரிச்சலா ஆகுது? இந்த பொண்ணை பாரேன், அப்படியே சாந்தமா பாவமா எப்படி இருக்குன்னு. ம் பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த நிலாவும் தான் இருக்காளே. நண்பா, அப்படி பேசக்கூடாது. நிலா மேடம் நமக்கு பாஸ். ஆமா, அவளாம் ஒரு ஆளா? கேவலம் மனுஷி தானே. ம் ஒரு ரோபோன்னு கூட பார்க்காம நம்மளை எவ்வளோ கேவலமாக நடத்தினான். டாய்லெட் க்ளீன் பண்ண வச்சு, கிச்சனுக்குள்ளே சமைக்க வச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ண வச்சா. ஒரு ரோபோவான்னு மதிச்சானா? அதுக்கு என்ன பண்றது நண்பா? நம்மளை அதுக்கு தானே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செய்யாம திருப்பி போகவே கூடாது. ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல. என்ன என் தலை எழுத்து. ம் சரி வா, இந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியல. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். எஸ் எஸ் சக்சஸ். ரேகா மேடம், உண்மையா தான் சொல்றீங்களா? அந்த மீட்டிங் ஓகே ஆயிடுச்சா? ஆமாம் சார், நம்ம உடனே கிளம்பி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா போகலாம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனா ரொம்ப பெரிய ஆஃபர்ல இது. ஆனால் சார், நம்ம இப்போ கிளம்புனாதான் அங்கே ரீச் ஆக முடியும் கரெக்ட் டயத்துக்கு. உடனே கிளம்புங்க ரேகா. நானும் வீட்டுக்கு போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க ஏர்போர்ட் வந்துருங்க. ஓகே சார், அப்போ ஃபாரினுக்கு நான் டிக்கெட் போட சொல்லிடுறேன் மேனேஜரை. ம் ஓகே, லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம். இல்லை இல்லை சார், நான் லேட் பண்ணிட மாட்டேன். இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன்ல, எனக்கு தெரியும் சார். அதனால் கண்டிப்பாக லேட் பண்ணிட மாட்டேன். நம்ம அங்கே போகிறோம், அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வரோம். ஓகே ரேகா மேடம், வாங்க, நான் போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ம் சரிங்க சார். கோயிலுக்கு வரவும் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். ஆனால் இன்னமும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று படபடன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியலையே. வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. நண்பா, சைட் அடிக்க நேரமா இது? அட இரு நண்பா, இவ்வளோ நாள் நம்மளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். வந்ததுக்கு இப்படி ஒரு ஃபிகரை சைட் அடிச்சுட்டாது நிற்போமே. நண்பா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தப்புன்னு நம்ம சிஸ்டம் சொல்லுது. நம்ம வந்த வேலையை பார்க்கணும்னு நம்மளோட சிஸ்டம் நமக்கு மெமரி பண்ணுது. அப்படியா? அப்போனா அந்த சிஸ்டமை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு நண்பா, பார்ப்போம். அந்த நிலா மூஞ்சியை பார்த்து பார்த்து சகிச்சு போச்சு. எப்போ பாரு உருன்னே இருப்பா. இந்த பொண்ணை பாரேன், சாந்தமாக இருக்கு. பாவண்டா. ஆமாம், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்னமோ? என்ன கேட்டா எனக்கு எப்படி நண்பா தெரியும்? அதானே, உனக்கு எப்படி தெரியும்? இந்த பொண்ணு அப்படியே என்னோட ஹார்ட்டில் நான் சேவ் பண்ண போகிறேன். நண்பா, அந்த மாதிரி செய்யக்கூடாது, தப்பு. நான் செய்வேன். நண்பா, என்ன பண்ற? நீ உன்னோட மாஸ்க போடு. யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க.
மாஸ்க் போட்டு சரியா பார்க்க முடியல நண்பா. ஐயோ டேய், நேரம் முடியாம பேசாதடா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கடத்திட்டு போவோம். அப்புறம் அங்க வச்சு எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கிட்டே இரு. ஆஹா ஆஹா, பியூட்டி பியூட்டி, எவ்வளோ அமைதி. ஐயோ நண்பா, நம்ம ஒரு ரோபோட். நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. நண்பா, என்ன பண்ற? இது தப்பு. நீ சிஸ்டம்ல இந்த பொண்ணை அப்டேட் பண்ணக்கூடாது. அட இரு நண்பா, இந்த மூமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணுவோம். என்ன சத்தம் அது? இங்க யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சே. சரி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம். நண்பா, அவ போயிட்டா பாரு. உன்னாலதான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணனாலதான் அவ போயிட்டா. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, வீட்டுக்கே போயிடுவோம். அவ வீடு உனக்கு தெரியுமா? சிஸ்டம்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க, போகலாம். சரி வா, போகலாம். ஆனா ஒண்ணு, நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணக்கூடாது. என்ன நண்பா, ரூடா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்ட? நான் பிஹேவ் பண்ணது வேற. நம்ம சிஸ்டம்ல இது ரூட் பிஹேவியர்னு காட்டுது. அட போ நண்பா, உன் சிஸ்டத்தை தூக்கி தூக்கி குப்பையில போடு. பாரு, வாழ்க்கையை அனுபவி. இந்த மனுஷங்க மட்டும்தான் அனுபவிக்கணுமா என்ன? நம்ம மிஷின் அவங்களுக்கும் மேல, நம்ம அதை விட அனுபவிக்கணும். நீ திருந்த மாட்ட. சரி வா, போவோம். போலாமா? ஆல் தி பெஸ்ட் ரவி. சூப்பர், வெல் டன். தேங்க்யூ டேடி. நான் இப்போ போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. ராதா வந்தது சொல்லிட்டு போனோம். எங்கம்மா ராதாவை எப்பதான் வருவா? கோயிலுக்கு தாண்டா போனா, உன் கூட தானே வந்தா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் அவகிட்ட சொல்லிட்டே போ, சரியா? இல்லைம்மா, டைம் ஆச்சு. நீங்கள் சொல்லிடுறீங்களா? நான் கிளம்புறேன். டேய், என்னடா சொல்லாம போனா வருத்தப்படுவாடா. இல்லைம்மா, நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அவகிட்ட. ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டுமா. இதை மட்டும் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மளோட ஆஃபீஸில் யாருமே நம்மளை அடிச்சுக்க முடியாது. என்னோட ட்ரீமை நோக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கேம்மா. எல்லாம் சரிதான், இருந்தாலும் போகும்பொழுது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகணும். அதான் நல்ல பழக்கம். அம்மா, டைம் ஆச்சுமா. என்ன ரவி, ஆஃபீஸ்க்கு போன உடனே வந்துட்டீங்க? கையில் பேகும். என்ன என்ன விஷயம்? ராதா, நான் உடனே கிளம்பணும். நான் மற்றதெல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். அவசரமாக ஃபாரின் போகிறேம்மா, முக்கியமான மீட்டிங். போயிட்டு 2-3 நாளில் திரும்பி வந்துடுவேன். பத்திரமா இருந்துக்கோ. என்ன ரவி திடீர்னு? ப்ளீஸ்மா, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல, என்னோட ட்ரீம் அது நிறைவேற போகுது. நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் போயிட்டு கால் பண்ணுறேன், எனக்கு டைம் ஆச்சு. பாய். அம்மா, அப்பா, போயிட்டு வரேன். ராதாவை பார்த்துக்கங்கம்மா. சரியா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் ரவி. போன காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகாம நீ இங்க வரவே கூடாது. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவேன். போயிட்டு குட் நியூஸோட வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பாய். ராதா, போயிட்டு வரேன். பாய். சரிங்க, உங்களுக்காக கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். போயிட்டு வாங்க ரவி.
சீக்கிரமா வந்துருங்க. என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது. மனசுக்கு தப்பாவே படுது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நண்பா, இங்கதான் இருக்கு இந்த பொண்ணு. ஆமா, எதுக்கு இப்ப இவ அழுதுகிட்டு உட்காந்துருக்கா? தெரியலையே. அழுதுட்டு உட்காந்துருந்தா சிரிச்சுட்டு உட்காந்துருந்தா நமக்கு என்ன? வா, சீக்கிரமா அவளை கடத்திட்டு போவோம். இப்ப எப்படி நண்பா கடத்திட்டு போறது? நைட் ஆகட்டும், எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கடத்திட்டு போகலாம். அதுவும் சரிதான். சரி, இங்கே இருப்போம். நைட்டு அவளை கடத்திட்டு போயிடுவோம். சரி, ஓகே. ஆனாலும் ராதா, உன்ன மாதிரி யாருமே இப்படி முறு 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 தோசை சுடவே முடியாது. இன்னும் 10 தோசை சுட்டு போடு. ராதா, ராதா உன்னதாண்டி. என்னடி, சட்னி ஊத்தவா? சட்னி ஊத்தவா? அடியே, தோசை ஊத்துடி. என்னடி அப்படி நின்னுட்டு இருக்க? அதான் தட்டுல தோசை வச்சிருக்கேல, அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுறி. ராதா, கல்லுல இப்பதான் தோசை ஊத்தி வச்சிருக்கேன். அதை திருப்பி போட வேணா, அப்படியே மாவாவே சாப்பிடுறியா? என்னது, கல்லுல தோசை ஊத்தி வச்சிருக்கியா? எங்க கொஞ்சம் பாரு. அட ஆமா, இன்னும் தோசை ஊத்தல. சாரிடி, தோசை ஊத்துற ஞாபகத்திலே இருக்கேன். இரு, நான் உனக்கு தோசை ஊத்தி கொடுக்குறேன். ரவியத்தான் ஊருக்கு போனாலும் போனாரு, நீ இப்படிதாண்டி வித்து பிடிச்ச மாதிரி தெரிகிறடி. என்னடி பண்றது, கல்யாணம் ஆகி முத தடவை என்னை பிரிஞ்சு ஊருக்கு போறாரு. போயிட்டு ஒரு ஃபோன் கூட இன்னும் பண்ணலடி. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தனியாக தூங்கவே முடியல தெரியுமா? அவர் ஞாபகமாகவே இருக்கு. என்னடி ராதா, போயிட்டு அதான் 2-3 நாள் வந்துடுவேன்னு சொன்னார்ல. அவரோட ட்ரீம் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டி. நான் கூட கேள்விப்பட்டேன். அவங்களோட ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் ரவியத்தனுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் டி, எவ்வளோ லக்கி தெரியுமா நீ? அட போடி. ரவி கூட இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. எப்போதும் வேலை வேலைன்னே இருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். அவரோட ட்ரீமுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் அவருக்கு துணையாக இருக்கணும். நான் கவலைப்படுறேன்னு தெரிஞ்சா அவர் உடனே அந்த மீட்டிங்கெல்லாம் விட்டுட்டு வந்துடுவார். அதனால் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. 2-3 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடி ராதா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? நீ ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் சகஜம், பழகிக்க. அடிக்கடி ஊருக்கு போயிடுவாங்க, மீட்டிங் சொல்லிட்டு போயிடுவாங்க. அத்தை சொன்னாங்கல்ல, மாமாலாம் மாச கணக்காக தான் வருவாராம். அப்போ அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க பாரு. புரியுதுடி, அவங்களுக்கும் வேலை இருக்கும். ஆனாலும் என்னன்னு தெரியல, இந்த 2 நாளாக மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்கு. ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடி. எப்பவும் அப்படி தோணாது. அதே சமயம் இந்த நேரத்தில் ரவி வேற என் கூட இல்லை. பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். அது மட்டும்தான் எனக்கு. நீ தேவையில்லாமல் ஓவராக திங்க் பண்ணுறடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பத்திரமா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ரவியத்தான் வருவார், நீயே பாரு. வந்தா சந்தோஷம்தான். ராதா, பாட்டி வாங்க. தோசை சாப்பிட்றீங்களா? வேண்டாமா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தானே காஃபி குடித்தேன். எப்போதும் போல உன் காஃபி சூப்பர். ஆனால் என்ன, சக்கரைக்கு பதிலாக தான் உப்பள்ளி போட்டுட்ட. பாட்டி, அவ காலையில இருந்து ஆளே சரியில்லை. ரவியத்தான ரொம்ப மிஸ் பண்றான். அவரோட நினைப்புல என்ன பண்றதுனே தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்காச்சும் உப்பள்ளி கொட்டினா, எனக்கு பாருங்களேன், ஒரு தோசையோட நிப்பாட்டிட்டு தோசைக்கல்லையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. என்னடின்னு கேட்டா, தோசை தான் ஊத்திட்டு இருக்கேல்ல, உனக்கு என்னன்னு கேட்குறா. ஆனா இங்க பாருங்க, தோசைக்கல்ல அப்படியே தான் இருக்கு. மாவையும் காணா, தோசையும் காணா. ஏய் சும்மா இருடி. ராதா, என்னம்மா, என்ன ஆச்சு? அவர் ஞாபகமாகவே இருக்கு பாட்டி. கவலைப்படாத, சீக்கிரமாக வந்துடுவான். ஃபோன் பண்ணி பேசுனியா? ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை, பிஸியாக இருப்பார். சரிம்மா ராதா, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். என் பேரனும் உன் ஞாபகமாக தான் அங்கே இருப்பான். நீ இந்த மாதிரி கவலையாக இருந்தா
அவன் போன வேலை எப்படி நல்லா இருக்கும்? ம், சிரிச்ச முகமா இருக்கணும். எங்களை நம்பி தானே ரவி உன்னைய விட்டுட்டு போயிருக்கான். நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்க வேணாமா? நீ என்னடானா இந்த மாதிரி மூஞ்சிய சோகமாக வச்சிருக்க? உனக்கு இந்த மூஞ்சி செட்டே ஆகலை. சிரி, கொஞ்சமாவது சிரி. பாட்டி, அவெல்லாம் சிரிக்க மாட்டா. ரவியத்தனை பார்த்ததுன்னா 32 பல்லும் தெரியும் பாருங்க. இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்படிதான் இருப்பாங்க. நானும் அப்படித்தான் இருந்தேன். என் புருஷனை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. எதுக்குதான் இந்த மூஞ்சிய பாக்குறோம்னு யோசிச்சுட்டு கிடந்தேன். 2 வருஷம் ஆச்சு, ஏன் இந்த மூஞ்சிய பாக்குறோம்னு நினைச்சேன். இப்படிதான் சிரிச்ச முகமா இருக்கணும். போன் அடிக்குது. என்னோட போன் தான். அவர் தான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ராதா, பார்த்து போ. ஹே ராதா, பொறுமையா வா. போன் அடிக்குதுலனா, அதான் ஓடி வந்தேன். அதுக்குன்னு இப்படியா வேகமா ஓடி வருது? கீழே விழுந்துட்டேன்னா என்னத்துக்காகிறது? ராதா, உன்னதான். ஹலோ ரவி, 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 சாப்பிட்டீங்களா? ஊருக்கு போயிட்டீங்களா? சாப்பிட்டே ராதா, நீ சாப்பிட்டியா? ஆஹா, இல்ல, உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே தான் சாப்பிடணும். என்ன ராதா, நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி, போய் சாப்பிடு. இல்ல, நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நைட்டு நல்லா தூங்குனியா? ம். இல்ல ரவி, தூக்கமே வரல. உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எப்போ வருவீங்க? ரவி சார், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம். இதோ வரேன். ராதா, நான் போயிட்டு அப்புறம் பேசுறேன். டைம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடு. ரவி, இன்னொரு விஷயம். என்ன வச்சுட்டானா? ஆமாண்ணா. அதுக்கே ராதா உன் மூஞ்சி இவ்வளோ சோகமாகுது? கவலைப்படாத, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஃபோன் பேசுவான். சரிங்கண்ணா. அண்ணா, நீங்க காஃபி குடிக்கலையே, நான் போட்டு எடுத்துட்டு வரட்டா? காலையில் தானே ராதா கொடுத்த, நான் கூட குடிச்சேனே, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, சர்க்கரைக்கு பதிலாக உப்பை தான் அள்ளி கொட்டிட்ட. உங்களுக்குமா? சும்மா இருடி. நீ எப்போ இங்கே வந்த? ஏண்டி, எங்க எல்லாருக்கும் உப்பு காஃபி கொடுத்த, கண்ணாவுக்கு மாடி இங்க பாரு, அவனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டுறேன்னு சொல்லிட்டு காலி டப்பாவை கொடுத்து விட்டுருக்க. அக்கா, நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ணி மத்தியானம் என்ன பட்னி போட பார்த்தேன்? நல்ல வேலை நான் செக் பண்ணேன், பேக தூக்கும் போது வெயிட் கம்மியா இருக்கேன்னு. டிஃபன் பாக்ஸ்ல திறந்து பார்த்தா வெறும் காலியா தான் இருக்கு. என்ன சாப்பிடுவேன் நான் ஆஃப்டர்நூன்? கேக்குறால, பதில் சொல்லு. அச்சோ, சாரி கண்ணா. குடு, நான் உனக்கு லஞ்ச் பேக் பண்ணிடுறேன் இப்போ. எந்த லஞ்ச் பேக் பண்ணுவீங்க மேடம்? அங்க இன்னும் நீ சமைக்கவே இல்லை. அச்சோ, ஆமாண்டி, மறந்துட்டேன். நீ காலையில இருந்து எதை தான் ஞாபகம் வச்சுக்கிட்ட? எல்லாமே தப்பு தப்பா தாண்டி ராதா பண்ற. நீ ஒன்று பண்ணு, ரவியத்தான் வர வரைக்கும் எந்த வேலையுமே செய்யாத. அப்படி செஞ்சேனா இந்த வீட்டில் உள்ளவங்க பாவண்டி, அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆமா ராதா, உனக்கு என்னதான் ஆச்சு? அண்ணா, அவர் என் கூட இல்லையா, அவர் ஞாபகமாகவே இருந்தேன், அதான். சாரிண்ணா, உங்களுக்கு வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ, எனக்கு வேண்டாமா? நான் எதுக்கும் ரவி வர வரைக்கும் சாப்பிடாமலே இருக்கேன். அண்ணா, என்னண்ணா நீங்களும் இவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க? ஏதோ இன்னைக்கு மைண்ட் என்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்பேன். பாப்போம். கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் நீ கேன்டீனில் வாங்கிக்கிறியா? அக்கா இன்னைக்கு சமைக்கலடா, உனக்கு வேற ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. சரிக்கா. சரி வா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ ஆஃப்டர்நூன் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஓகே.